அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி நெருப்பாக மாறி யாகம் செய்யும் ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இவருக்கு நெருப்பு சித்தர் என்ற பெயர் உண்டு. ஆம், இவர் சுமார் 12 மணி நேரம், 13 மணி நேரம், 14 மணி நேரம், ஏன் 24 மணி நேரம் கூட அசராமல் எந்திரிக்காமல் உட்கார்ந்து அவர் யாகம் செய்வதால் இவருக்கு நெருப்பு சித்தர் என்ற பெயர் உண்டாகும். இந்த சித்தர் பொதுவாக இவர் யாகம் செய்யும்போது யாரையும் இவர் கண் திறந்து பார்ப்பதில்லை. யாகத்தின் உச்சத்திற்கு சென்றவுடன் திடீரென்று ஒரு நேரத்தில் ஒரு கட்டத்தில் அந்த யாகம் உச்சமடையும் போது அம்பாளின் காட்சி அனைவருக்கும் தெரியும் அளவுக்கு ஒரு ஒளி ஒன்று படும். அதாவது இவரது முகம் லேசாக ஒரு செந்நிறமாக மாறிவிடும். அதை உணர்வுபூர்வமாக பக்தியோடு அவரையே அந்த யாகத்தையும் விடாமல் கவனமாக செய்பவர்களுக்கு இந்த காட்சி தென்படும். அவர் மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் சக்தியுடன் மிகவும் கவனமாக சரியான முறையில் யாகம் செய்தால் இவர் இன்றும் நெருப்பு போல, அதாவது இளஞ்சிவப்பாக அவரது முகமும் உடம்பும் மாறுவதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். அவ்வளவு சக்தி படைத்த சித்தராகும். இந்த சித்தர் சிறு வயதிலிருந்தே ஞான மார்க்கத்திலையும் கடவுள் மார்க்கத்திலையும் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்திலும் இருந்து பல யாகங்கள் செய்து பலவிதமான பூஜை புனஸ்காரங்கள் செய்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மந்திரங்களையும் உச்சரித்து பின்பு சித்தி பெற்று அன்னை வாராகியின் முழு அருளை பெற்று வாராகியின் முழு சக்தியை பெற்று பின்பு வாராகியின் செல்லப்பிள்ளையாக மாறி அவருக்கு நெருப்பு சித்தர் என்று பெயர் மாறியது. அதன் பின்பு நெருப்பு சித்தராக மாறியதற்கு பின்பு அவர் அஷ்டலட்சுமி பூஜைகளை தற்போது செய்து வருகிறார். அதாவது ஒவ்வொரு வாரமும் அஷ்டலட்சுமி 8 லட்சுமிகளுக்கும் ஒரு யாகம் செய்கிறார். இந்த யாகத்தின் முடிவில் அஷ்டலட்சுமிகளும் மனமகிழ்ந்து இன்றும் அங்கு நேரடியாக ஆசீர்வாதம் செய்வதை உங்களுக்கு கண்கூடாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி உள்ள ஒரு யாகமாகும். இந்த யாகத்திற்கு கலந்து கொள்ள விரும்புபவர்கள் வியாழக்கிழமை காலை சரியாக 11 மணிக்கு அங்கு பூஜை அந்த யாகம் தொடங்கும். நிச்சயமாக யாகத்திற்கு செல்ல விரும்புவோர் கண்டிப்பாக நீங்கள் 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக அவருக்கு ஃபோன் செய்து உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், எங்கிருந்து வருகிறீர்கள் என்ற தகவலை நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும். அப்போது தான் யாகத்தில் உங்களை அமர வைத்து உங்களுக்கான பூஜைகளை செய்வார். இந்த யாகத்தில் கலந்து கொள்ள கட்டணம் உண்டால் கண்டிப்பாக ஒரு சிறிய கட்டணம் இருக்கும். கட்டண விவரங்கள் எவ்வளோ என்பதற்காக நீங்கள் அவருக்கு யாகத்தின் கட்டணம் எவ்வளவு என்று டைப் செய்து வாட்ஸ்அப் செய்தால் அந்த யாகத்திற்கான பூஜை பொருள் மற்றும் கட்டண விவரங்களை அவர் உங்களுக்கு மெசேஜ் செய்வார். சரி, இந்த அஷ்டலட்சுமி பூஜையில் கலந்து கொண்டால் நமக்கு என்ன நடக்கும் என்றால் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்கும். நீண்ட கால தடை, அந்த தடை நிவர்த்தி அடையும். நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை முடியும். நிலம் சார்ந்த பிரச்சனை, வீடு சார்ந்த பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, மாந்திரிக பிரச்சனை, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம், காத்து, கருப்பு இவை அனைத்தும் தூள் தூளாக மாறும். அதே போல் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமோ, மன கஷ்டமோ, கணவன் மனைவி பிரச்சனையோ, என எதிரிகள் தொல்லையோ, வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை அது தூள் தூளாக இங்கு மாறும். இது மட்டும் இல்லாமல் சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தியும். அது நாகதோஷமாக இருந்தாலும் சரி, சர்ப்பதோஷமாக இருந்தாலும் சரி, எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரி, தொழில் தடை, வியாபார தடை, குழந்தை தடை, மன வாழ்க்கை தடை என எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகளும் தூள் தூளாக உடைக்கும் சக்தி இந்த யாகத்திற்கு உண்டு. இந்த யாகத்தில் மிக மிக சக்தி படைத்த நேரடியாகவே இந்த யாகத்தை நெருப்பு சித்தர் செய்வதால் அவரது சக்தியும் வாராகி அம்மனின் சக்தியும் இங்கு மூலவராக ஸ்ரீ ராகவேந்திரர் இருக்கிறார். இவருக்கு பெயரே யாக ராகவேந்திரர் ஆகும். இந்த யாக ராகவேந்திரர் யாக குண்டத்தில் அமர்ந்து காட்சியளிப்பது தமிழகத்தில் வேறு எங்கேயும் இல்லை, ஏன் உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம். ஸ்ரீ மந்த்ராலயம் அடுத்தபடியாக யாக குண்டத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் இதுதான். இந்த ஸ்தலத்தில் மிக 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 அற்புத சக்தியோடு லட்சக்கணக்கான யாகங்களை செய்து மிக சக்தி உள்ள ஒரு ராகவேந்திரராக இங்கு விளங்குகிறார். முதலில் இந்த இடத்துக்கு நீங்கள் சென்றால் சரியாக 11 மணிக்கு செல்ல வேண்டும். அந்த பூஜை, அதாவது இந்த யாகம் தொடங்குவதற்கு முன்பு உங்களை அமர வைத்து உங்கள் கையாலே மந்திரங்கள்லாம் சொல்லி அவர் சொல்லுவார். அதை நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டும். அதன் பின்பு உங்கள் கைகளாலே அனைத்தையும் செய்ய சொல்லி பின்பு தீபம் தூபம் அனைத்தையும் காண்பித்து கடைசியிலாக உங்களுக்கு ஒரு தீர்த்தம் போட்டு அந்த பூஜை முடியும். அதன் பின்பு நீங்கள் அங்கு உள்ள அந்த தீர்த்தம் போட்டவுடன் உங்களுக்கு பிடித்திருக்கும் பேயோ, பிசாசோ, கடனோ, எதிரியோ, வம்போ, வழக்கோ, தோஷமோ, நஷ்டமோ, கஷ்டமோ
எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையும் தூள் தூளாக உடைந்துவிடும். ஒரே ஒரு முறை இந்த அஷ்டலட்சுமி பூஜைக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் செல்வம், செல்வாக்கு, மாலை, மரியாதை அனைத்தும் கிடைக்கும். இந்த பூஜையில் கலந்து கொள்வது கண்டிப்பாக கட்டணம் உண்டாண்டால் உண்டு தான். நிறைய கட்டணமெல்லாம் ஒரு சிறிய கட்டணம் இருக்கும். கட்டண விவரம் தெரிந்து கொள்வதற்காக வாட்ஸ்அப் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு பதில் சொல்வார். கண்டிப்பாக இங்கு நடக்கக்கூடிய அஷ்டலட்சுமி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் வாழுங்கள். யாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய யாக குண்டத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய யாக ராகம் சென்று தரிசனம் செய்யுங்கள். தடை இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். வாழ்க்கையில் எனக்கு தெரிந்து பல அதிசயங்களும் பல அமானுஷங்களும் நடந்திருக்கிறது. ஒரு குழந்தைக்கு பேச்சு வராமல் இருந்தது, அங்கே அந்த யாகத்தில் சென்று பேச்சு வந்திருக்கிறது. ஒருவருக்கு பெரிய கடன் இருந்தது, அந்த கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கிறது. ஒரு விபத்து நடக்க வேண்டியிருந்தது, அந்த விபத்தை தடுத்திருக்கிறது. நீங்கள் வெளியூரில் உள்ளதாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த யாகத்தை நேரடியாக செல்ல முடியவில்லை, நாங்கள் எப்படி அந்த அருளை பெறுவது என்றால், நீங்கள் நேரில் வர முடியவில்லை என்றால் அவர்கள் உங்களுக்காக அந்த பூஜையை செய்து அவர்களே பிரசாதத்தை எங்கிருந்தாலும் கொரியர் மூலம் அனுப்பி வைப்பார்கள். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் செல்லவில்லை என்றாலும் கூட அதுக்கான தட்சணை அவருக்கு ஜிபேவோ அல்ல அக்கௌண்ட்டிலோ போட்டுவிட்டால் அவர் உங்களுக்கு பூஜை செய்து அவரை அனுப்பி வைத்து விடுவார். ஒரே ஒரு முறை இந்த அஷ்டலட்சுமி பூஜை செய்தால் சகலமும் உங்களுக்கு இருக்கும். இங்கு முப்பெரும் தேவிகளும் அஷ்டலட்சுமிகளும் அனைவரும் ஒன்றாக இணைந்து இருப்பதால் இந்த சக்தியின் பலத்தை நீங்கள் என்ன அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும். அதே போல் இங்கு இருக்கக்கூடிய யாகம் செய்யும்போது அந்த சித்தரின் முகம் இளஞ்சிவப்பாக மாறுவது மிக மிக அபூர்வ காட்சியாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் சென்று வழிபட்டால் நிச்சயமாக மீண்டும் நீங்கள் எந்த கோவிலுக்கும் போகும் நிலை ஏற்படாது. அந்த அளவுக்கு சக்தி இருக்கும். இந்த யாகத்தின் முடிவில் சில முக்கியமான பொருட்களை தருவார். அதாவது உங்களை பார்த்து உங்களை பிரச்சனைக்கு ஏற்றவாறு அவரே அழைத்து கொடுப்பார். அது தீர்த்தமாக இருக்கலாம், அல்லது பிரசாதமாக இருக்கலாம், அல்லது கயிறாக இருக்கலாம், அல்லது எந்திரமாக இருக்கலாம், அல்லது என்ன தர வேண்டும் என்பதை அங்கிருந்து அம்மனிடம் உத்தரவு வரும். அந்த உத்தரவு வரும்படி அதற்கேற்றபடி கொடுத்து அனுப்புவார். அதை நீங்கள் வாங்கி கொண்டு வீட்டில் சென்று பூஜை செய்தால் போதும், சகல பிரச்சனையும் தீர்ந்துவிடும். வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை இந்த நெருப்பு சித்தரை பாருங்கள். அதே போல் அங்கு நடக்கும் அஷ்டலட்சுமி யாகத்தை பாருங்கள். சகலமும் நீண்டு நீங்கள் வெற்றியுடன் வாழ்வீர்கள். கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். இந்த கோவிலில் பொறுத்தவரை எங்கு இருக்கிறது, இதற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை முதலில் பார்த்து விடுவோம். இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் வேலூர் டு, அதாவது வேலூரிலிருந்து ஆரணி செல்லும் சாலையில் கொங்கராம்பட்டு என்ற ஒரு இடத்திலிருந்து அம்மாபாளையம் என்ற இடத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, வேலூரிலிருந்து ஆரணி செல்லும் பேருந்தில் ஏற வேண்டும். அங்கே கொங்கராம்பட்டு என்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அம்மாபாளையம், அங்கிருந்து ஒரு சிறிது தூரம் தான். அங்கே சென்றால் நிறைய உங்களுக்கு அம்மாபாளையத்தில் அந்த கோவில் இருக்கிறது. அதே போல் அங்கே நிறைய ஆட்டோ வசதி இருப்பதால் ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தா கோவில் வாசலை இறக்கி விடுவார்கள். ஒருவேளை நீங்கள் திருவண்ணாமலை பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால் திருவண்ணாமலையிலிருந்து நீங்கள் வேலூர் செல்லும் வழியில் அந்த பஸ்ஸில் ஏறிக்கொண்டால் கண்ணமங்கலம் என்ற இடத்தில் இறங்கிக்கொள்ளலாம். அதே போல் ஆட்டோ பிடித்து நீங்கள் போய்விடலாம். சென்னை, அரக்கோணம் அந்த பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் வேலூர் வந்து விட வேண்டும். வேலூரிலிருந்து நீங்கள் ஆரணி பஸ்ஸை ஏற வேண்டும். ஒருவேளை நாங்கள் பெங்களூர் அல்லது ஒசூர் இந்த பகுதியில் வருவதாக இருந்தால் நேராக நீங்கள் வேலூர் தான் வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் பள்ளிக்கொண்டா இறங்கி வரலாம், அது மிக சிரமமாக இருக்கும். வேலூர் இறங்கி நீங்கள் திரும்ப ஆரணி பஸ்ஸை பிடித்து கொண்டு போகலாம். காரில் போவதாக இருந்தால் உங்கள் லொக்கேஷன் அனுப்பிவிடுவார். எனவே நீங்கள் அதை ஈஸியாக பார்த்து நீங்கள் போய்விடலாம். ஒருவேளை தென் மாவட்டங்களிலிருந்து மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, குற்றாலம் அல்லது தூத்துக்குடி, ராமேஸ்வரம் அந்த பகுதியில் வந்தால் நேராக மனதில் காட்பாடி வைத்துக் கொள்ளுங்கள். மனதில், அதாவது வேலூர் சிஎம்சி மருத்துவமனை என்றால் உலக புகழ் பெற்றதாகும். அந்த சிஎம்சி மருத்துவமனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு பெரிய ஜங்ஷன் ஆகும். அங்கே வேலூர்லேருந்து அங்கிருந்து நீங்கள் ஆரணி செல்லும் பேருந்தில் ஏறி கொங்கராம்பட்டு என்ற இடத்தில் இறங்க வேண்டும். நீங்கள் வருவதாக இருந்தால் நீங்கள் முன்பதிவு மிக மிக அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை யாகம் என்பதால் நீங்கள் 2 நாட்கள் முன்பு, அதாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலை 7 மணிக்கு மேல் இரவு 9 மணி வரை நீங்கள் ஃபோன் செய்து பேசி உங்கள் பெயர் ராசி நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்வதற்கு எந்த கட்டணமும் இல்லை. ஆனால் முன்பதிவு செய்துவிட்டால் போகாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக போய் கலந்து கொள்ள வேண்டும். நிச்சயம். ஏன்னா யாகம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக கடவுளிடம் பேசுவதற்கு பல வழிகள் உண்டு. நாம் அனைவருக்கும் தெரியும். இப்போ நம்ம கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பிடுவோம், ஆனால் பெரும்பாலும் நம்மிடம் பேசுவதில்லை. முருகா என்று அளவு குத்திக்கொள்வோம், முருகன் நம்மிடம் பேசுவதில்லை. ஆனால் தெய்வத்திடம் பேசுவதற்கு சில மொழிகள் உண்டு. என்ன மொழிகள் உண்டு? நாம் அனைவருக்கும் தெரியும். தவம், அதே போல் தவம், யாகம், அதே போல் தியானம். இது 3 வழியில் தான் தெய்வத்தை பார்த்ததாக நமக்கு அனைத்து கதைகளும் புராணங்களும் நமக்கு தெரிவிக்கிறது. அப்படி சரியான முறையில் முறையான மந்திரத்தோடு
கரெக்டாக இங்கே நடக்கக்கூடிய யாகம் நடப்பதால் அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதமும் அன்னை வாராகியின் ஆசீர்வாதமும் ஸ்ரீ ராகவேந்திரன் ஆசீர்வாதம் மூன்றும் இங்கு கலந்திருப்பதால் இங்கு முப்பெரும் தேவிகளாகவும் அஷ்டலட்சுமி தேவிகளாகவும் ஸ்ரீ ராகவேந்திரன் ஆசீர்வாதமும் ஸ்ரீ நரசிம்மர் ஆசீர்வாதம் அனைத்து தெய்வங்கள் ஆசீர்வாதம் கிடைப்பதால் முக்கோடி தேவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு நிகர் வேறு ஏதாவது இருக்கிறது என்றால் எனக்கு தெரியவில்லை. இதற்கு நிகர் இந்த கோவிலுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு முறை வாட்ஸ்அப்பில் இந்த கோயிலை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வது, கட்டண விவரங்கள், பூஜை செலவு மற்றும் போக்குவரத்து வழி தெரிய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் யாகத்திற்கான கட்டண விவரம் என்று டைப் செய்து அனுப்புங்கள். உங்களுக்கு உடனடியாக தகவல் வந்துவிடும். மற்றபடி செவ்வாய்க்கிழமை தோறும் முன்பதிவு நடக்கும். முன்பதிவு செய்யாமல் தயவு செய்து வந்துவிட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கான யாகக்கான பூஜைகள் மற்ற விஷயங்களும் அவர் செய்து வைப்பார். செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொன்னால்தான் உங்களுக்காக அம்பாரிடம் சில பிரார்த்தனைகளாம் வைத்து அவர் முறையாக செய்வார். எனவே கண்டிப்பாக வாருங்கள், அம்மன் அருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் தனியாக உங்கள் வீட்டிலோ அல்லது பண்ணை வீட்டிலோ அல்லது நீங்கள் விஇபியாக இருந்து நீங்கள் ரகசியமாக இந்த யாகங்கள் செய்ய வேண்டும் என்றால் சூரிய யாகம், சந்திர யாகம் யாகத்தில் என்னென்ன யாகம் இருக்கிறதோ அத்தனை யாகமும் இவர் சிறப்பாக செய்வார். எனவே இந்த நெருப்பு சித்தரை நீங்கள் தனியாக அழைத்து கொண்டு சென்றும் யாகம் செய்து கொள்ளலாம். தனியாக செய்ய வேண்டும் என்றால் அதற்கான பூஜை கட்டணங்களை குரு சித்தரிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிற்கோ அல்லது உங்கள் கோவில்களுக்கோ வேறு எங்கு யாகம் செய்ய வேண்டும் என்றாலும் அவர் உங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுப்பார். ஆனால் அதற்கு முன்பதிவு அவசியம். முன்கூட்டி நீங்கள் அவரிடம் பேச வேண்டும். நவகிரக யாகங்கள், அதே போல் இந்த உலகத்தில் என்னென்ன யாகம் இருக்கிறதோ அத்தனை யாகமும் சிறப்பாக செய்யும் சக்தி படைத்தவராகவும் அத்தனை யாகங்களும் இவர்களுக்கு சித்தி பெற்று இருக்கிறது. அதனால்தான் இவரை நெருப்பு சித்தர், அதாவது யாகம் என்பது நெருப்பாகும். அந்த நெருப்பில் இவருக்கு சித்தி அடைந்தால் அன்னை வாராகி இவருக்கு வைத்த பெயர்தான் அந்த நெருப்பு சித்தராகம். நேரடியாக அசல் ரீதியாக அவருக்கு வைத்த ஒரு பெயர் தான் நெருப்பு சித்தராகும். எனவே இந்த நெருப்பு சித்தர் மிக சாதாரணமானவர்களை அவர் பார்வை பட்டாலே உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும்.